வணக்கம். இன்று நாம் மின்சாரம் மற்றும் காந்த புலங்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் துகள்களை மட்டும் எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இதற்கு வெலாசிட்டி செலக்டர் என்று பெயர். அணு இயற்பியல் சோதனைகளில் நமக்கு துல்லியமான வேகத்தில் செல்லும் துகள்கள் தேவைப்படும். ஆனால் துகள்கள் பல்வேறு வேகங்களில் வெளிவரும். இதில் நமக்கு தேவையான வேகத்தை மட்டும் தேர்வு செய்வது எப்படி? இதற்காக நாம் செங்குத்தாகச் செயல்படும் மின்புலம் மற்றும் காந்த புலத்தை பயன்படுத்துகிறோம். இவை ஒன்றிற்கொன்று 90 டிகிரி கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இதையே கிராஸ்ட் ஃபீல்ட்ஸ் என்கிறோம். முதலில் மின்புலத்தை பார்ப்போம். ஒரு நேர்மின் துகள் மின்புலத்தில் நுழையும் போது அது மின்புலத்தின் திசையில் ஒரு விசையை உணரும். இந்த மின்விசை FQE என்று கணக்கிடப்படுகிறது. அதே சமயம் காந்தப்புலம் அந்த துகளின் மீது ஒரு விசையைச் செலுத்துகிறது. லாரன்ஸ் விசை விதியின்படி இந்த விசை FBQVP ஆகும். இது மின்விசைக்கு நேர் எதிர் திசையில் செயல்படுமாறு அமைக்கப்படுகிறது. இப்போது துகளின் மீது இரண்டு விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று மேல் நோக்கிய மின்விசை, மற்றொன்று கீழ் நோக்கிய காந்த விசை. இவை இரண்டும் சமமாக இருந்தால் மட்டுமே துகள் நேராகச் செல்லும். மின்விசையும் காந்த விசையும் சமமாகும்போது, அதாவது QE QVB ஆகும்போது மின்னூட்டம் Q ரத்தாகிவிடும். இதிலிருந்து துகளின் வேகம் VEB என்று நமக்கு கிடைக்கிறது. இந்தச் சமன்பாடு மிக முக்கியமானது. துகளின் வேகம் சரியாக E மற்றும் B ஆகியவற்றின் விகிதத்திற்கு சமமாக இருந்தால் மட்டுமே அது எந்தப் பக்கமும் சாயாமல் நேராகச் செல்லும். ஒருவேளை துகளின் வேகம் அதிகமாக இருந்தால் காந்த விசை QVB அதிகரித்துவிடும். இதனால் துகள் கீழ் நோக்கி வளைந்து சென்று தடையின் மீது மோதிவிடும். துகளின் வேகம் குறைவாக இருந்தால் காந்த விசை குறைந்துவிடும். அப்போது மின்விசை QE மேலோங்கி நிற்கும். இதனால் துகள் மேல் நோக்கி வளைந்து செல்லும். சரியான வேகம் கொண்ட துகள்கள் மட்டுமே நேர்கோட்டில் பயணம் செய்து இறுதியில் உள்ள சிறிய துளை வழியாக வெளியேறும். மற்றவை அனைத்தும் வடிகட்டப்படும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மின்புலம் 10,000 வோல்ட் மற்றும் காந்த புலம் 0.2 டெஸ்லா என்று வைத்துக் கொள்வோம். இப்போது வேகம் என்னவாக இருக்கும்? கணக்கீட்டின்படி 50,000 மீட்டர் வினாடி வேகம் கொண்ட துகள்கள் மட்டுமே இந்த அமைப்பிலிருந்து வெளியே வரும். இதுவே வெலாசிட்டி செலக்டரின் துல்லியம். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தேர்வு துகளின் நிறை அல்லது மின்னூட்டத்தைச் சார்ந்தது அல்ல, வேகம் மட்டுமே முக்கிய காரணி. இந்த தத்துவம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மற்றும் J.J. தாம்சனின் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு சோதனைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், செங்குத்தான மின் மற்றும் காந்த புலங்களில் மின்விசையும் காந்த விசையும் சமமாகும் போது துகள் நேராகச் செல்கிறது. அந்த வேகம் VEB ஆகும். ஒரு கேள்வி: காந்த புலத்தை B 2 மடங்காக அதிகரித்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வேகம் என்னவாகும்? வேகம்க்கு எதிர் விகிதத்தில் இருப்பதால் அது பாதியாக குறையும். மின் மற்றும் காந்த புலங்களின் இந்த அற்புதமான சமநிலை நவீன இயற்பியலில் பல கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக உள்ளது. நன்றி. இந்த காணொளி விஷன் சால்வியை மூலம் உருவாக்கப்பட்டது.